நடிகர் விஜயகாந்த் எல்லாருக்கும் சோறு போட்டுறாரு, எல்லாரையும் வச்சு விட்டுறாரு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு வெள்ளத்துல வந்துடுறாரு, தண்ணி எல்லாம் விட்டுறாரு. அது கூட வந்து எல்லாரையும் பார்த்துக்கிறாரு. எதுக்காக? நம்ம ஜனத்துக்காக தான். நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பா நம்முடைய நிர்வாகிகள், தலைவர், துணைத் தலைவர் அவங்கள வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாத இவரும் நம்ம நடிகர் சங்கத்தின் உறுப்பினர் தான். இந்த நேரத்தில் தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் அவரோட ரசிகர்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து இங்கே அவருக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. இங்கே வந்து ரொம்ப இடம் நெருக்கடி அதிகமாக இருக்கு. அதனால காவல்துறையாலேயும் ஈடு செய்ய முடியாம காவல்துறை தள்ளி தள்ளி விடுறாங்க, வச்சு விடுறாங்க. சூட்டியா இது அடிக்கிறாங்க, ஒதுறாங்க. பின்னாடி போலீஸ் பாதுகாப்பா இருக்கணும். போலீஸ்ல யார் மேலே கைவக்கூடாது. போலீஸ் பாதுகாப்பா இருக்கணும், யார் மேலே கைவக்காது. ஒரு உயிர் போயிடுச்சு யார் தருவா? ரொம்ப நன்றி. கேப்டன் அவர்களோட மறைவு கேட்டதும் எனக்கு மனசே தாளல. நான் கேப்டன் கூட 2-3 படம் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு படம், அந்த படம் நடிக்கும்போது அந்த படத்தில் அந்த காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு டிப்ஸு தர மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அப்போ அந்த 100 ரூபாய் டிப்ஸு என்கிட்ட கொடுத்தாரு. நான் காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தேன். அப்போ கொடுத்தப்ப கேப்டன் அவர்கள் சொன்னாங்க, இல்லை தம்பி இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு உதவி ஒன்று சார், அந்த பணத்தில் உங்களோட கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பணத்தில் கையெழுத்து போடக்கூடாதுப்பா, அது லட்சுமி அது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்து அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க சார்னு சொன்னேன். அப்போ வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கெலாம் பெருசாக இல்லை. அந்த பொக்கிஷத்தை நான் இன்னமும் என்னோட ஆஃபீஸில் அதை லேமினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் இன்று நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தது டிசம்பர் மாதத்தில் தான். வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் இறந்ததும் இந்த டிசம்பர் மாதத்தில் தான். உண்மையிலே சொல்கிறேன், இந்த வருடம் 2023வது வருடம் ஒரு தரித்திரம் முடிச்ச வருடம் என்று நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருடத்தில் நிறைய நடிகர்கள் இறந்துட்டாங்க. கேப்டன் ஐயா அவர்கள் நடிகரையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவரையும் தாண்டி அவர் ஒரு மனிதாபியம் உள்ள ஒரு மனிதர். அவர் ஒரு ஆண் அன்னை தெரசா அவர்கள். அவருடைய மறைவு எனக்கு மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. நான் பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்காக தான் பிளான் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு துக்க செய்தி கேள்விப்பட்டவன்னு அந்த குலதெய்வத்தை விட இந்த தெய்வம் தான் எனக்கு பெருசாக தெரிந்தாரு. அவரது ஆத்மா சாந்தி அடையணும். உதாரணத்துக்கு பாருங்க, அவருக்காக மலர் வளையம் எடுத்துட்டு வந்தேன். அந்த மலர் வளையம் அவருடைய பாதத்திற்கு வர முடியாத அளவிற்கு கட்டுக்கடங்காத கூட்டம், அகாத கூட்டம். கேப்டன் சார், உங்களுடைய பாதத்திற்கு இந்த மலர் வளையம் வர முடியாவிட்டாலும் நீங்கள் செல்லும் வழியெல்லாம் இந்த மலர் வளையம் கண்டிப்பாக உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். கேப்டன், நீங்க இன்று மறைந்து விட்டாலும் பலரது மனதில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களது ஆத்மா சாந்தி அடையணும். உங்களது குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல். கேப்டன், 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 கேப்டன். நல்லவனா இருக்கான், ஆனா ரொம்ப நல்லவனா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கேப்டன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவரா இருந்தார். அதனால அவர் காசு படம் வேணும்னால இன்னைக்கு வந்து இவ்வளவு கோடான கோடி மக்கள் அவருக்காக தொடர்ந்துக்கிறாங்க. அவர் வந்து சின்ன வயசுல நல்லா தெரியும். ஒரு 4-5 படம் அவரோட நடிச்சிருக்கேன். அவர் வந்து ரியல் லைஃப்ல நிஜ ஹீரோ. அவருக்கு நடிக்க தெரியாது, அரசியல்லையோ இல்ல நிஜ வாழ்க்கையிலயோ. அவரோட ஆசை நிறைவேறாம அவர் போயிட்டாருன்னு நினைக்கும் போது
கஷ்டமா இருக்கு. இவ்வளோ நல்லவருக்கு இவ்வளோ சீக்கிரம் இது நடந்திருக்கவே கூடாது. ஏழைகளோட சாமி சரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவரை இனிமே நம்ம பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறவனுக்கு ஹெல்ப் பண்ணி எதையும் எதிர்பார்க்காம இருந்தா அவங்க கேப்டன் தெரிவார். நம்ம எல்லாருமே பசியோட இருக்க ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு அவங்ககிட்ட அந்த நன்றியை எதிர்பார்க்காம இருந்தா அந்த கேப்டன் தெரிவாருன்னு எனக்கு தோணுது. அதனால கேப்டனோட புகழ் என்னைக்குமே கலைத்துறை இருக்க வரைக்கும் வாழுன்றதுதான் உண்மை. கேப்டன் வாழ்வாரு, அவர் புகழ் என்னைக்கு ஓடுன்னு இருக்கும். நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே அவரோட குடும்பத்துக்காகவும் அவங்களோட நண்பர்கள், முக்கியமா ராஜாரெட்டி அண்ணா, வாகை சந்திரசேகர் அண்ணா, தியாகு அண்ணா, அந்த மாதிரி அவரோட க்ளோஸ் அவரோட ஃபேன்ஸும் அவரோட தொண்டர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்துல அவர் சக்தியை தரணும்னு வேண்டியதுதான். நன்றி. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்கேன். அண்ணனோட ஒரு 5-6 படம் நான் நடிச்சிருக்கேன். என் வீடு மண்டாரப்பேட்டை. என் வீட்டில் யாரும் காரில் என்னை ட்ராப் பண்ண மாட்டாங்க. அதனால நடிகர் சங்கத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் நான் குழுவில் இருக்கும்போது அண்ணன் என்னை கூப்பிட்டு, எங்கடா உன் வீடு? நான் மண்டாரப்பேட்டில் இருக்கேன் அப்படின்னா, டேய் அந்த ரூம் தாங்கடா, இனிமேல் வந்தா என் ரூமில் தாண்டா இருக்கணும்னு ஏசியை போட சொன்னேன். ஒரே மனுஷன் கேப்டன் மட்டும்தான். கேப்டன் மட்டும்தான். அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு விதியா? இது வயசே கிடையாது, இது வயசே கிடையாது. அவர் நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருந்திருக்கணும், நல்லா இருந்திருக்கணும். எவ்வளோ பேருக்கு ஒரு சின்ன நடிகர்லேருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஸ்டண்ட்லேருந்து எல்லாருக்குமே அவர் அவ்வளவு மரியாதை கொடுத்து அவ்வளவு எல்லா நல்ல விஷயங்களும் செஞ்சிருந்தாரு. கடைசியா நாங்க போய் அவரை சந்திச்சது கூட அவரால் பேச முடியல. இருந்தாலும் அவர் எங்ககிட்ட கேட்கிறாரு, நாடக நடிகர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஒழுங்கா பென்ஷன் போகுதான்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த நடிகர் சங்கத்தை மட்டும் இல்லைங்க, அந்த நடிகர்களும் தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறாங்க நினைச்சவரு. அந்த நல்ல மனுஷன் தர்மம் தலைக்காகல அப்படின்னு தோணுது. எல்லாருக்கும் சமமான சாப்பாடு. இவர் என்ன சாப்பிட்றாரோ அதே தான் எல்லாம் சாப்பிட்டாங்க. உண்மையாலுமே அவர் அவர் ஏன் கடவுள் கூட்டு போயிட்டாரு. இப்பெல்லாம் சினிமாவில் இருக்க நடிகர்களோட ஒவ்வொரு வாழ்க்கையும் டப்பு டப்புன்னு முடியுது. கடவுளே கொஞ்சம் கேப் கொடுங்க, கேப் கொடுங்க, கேப் கொடுங்க. தயவு செய்து இன்றைய தினத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து தமிழகம் முழுவதும் ஒரே கண்ணீரும் கம்பளமாக இருக்காங்க. மனிதர்கள் பிறக்கிறாங்க, வராங்க, போகிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் எப்போவாவது ஒரு தடவை தான் பிறப்பாங்க. அவர் வந்த காலத்திலேருந்து நடிகராக மட்டும் இல்லை, நடிகராக இருக்கும் பொழுதும் கூட அவருடைய சிறப்பு அம்சமே இரக்கம்தான். மற்றவர்கள் துன்பப்படும் போது இறங்கி ஓடி வந்து உதவி செய்வதுதான் விஜயகாந்த். முன்னோடியாக இருந்தார். அவருக்கு ஏற்றுக்கொண்ட கேரக்டர்கள் சினிமாவில் கூட நாட்டுப்பற்று மிக்கதாகவே இருக்கும். ஒரு போலீஸ் அதிகாரியாகவோ அல்லது அமைச்சராகவோ எந்த பொறுப்பை ஏற்றாலும் அவருடைய அதை பார்க்குற போது நமக்கே நாட்டுப்பற்று வந்துவிடும். இந்த நாட்டை காப்பாற்றணுங்கிற பொறுப்பு வந்துவிடும். நிறைய போலீஸ் அதிகாரிகள் அவர்களை ரோடு மாடலாக வச்சு இன்றைக்கும் அவர் போல சில போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நடிகரை இழந்துட்டோம், ஒரு அரசியல்வாதி இழந்துட்டோம். அவருக்கு அதிமுகவோட தொடர்பு இருக்கிறப்போ, கூட்டாக இருக்கிறப்போ நாங்கள்லாம் தமிழ்நாடு முழுவதும் அவருக்காக பிரச்சாரம் செஞ்சுருக்கேன். 29 எம்எல்ஏ வர்ற அளவுக்கு வெற்றிகரமாக அவர் கூப்பிட்டு நன்றின்னு சொன்னார். ஆனால் எனக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள், யார் வந்தாலும் சாப்பாடு போடுறது, யார் வந்தாலும் உதவி பண்ணுறது, என் கடன் பணி செய்து கிடப்பதுங்கிற மாதிரி அவர் வேலை உதவி செய்கிறது மட்டுமே. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை இனிமேல் காண்பது என்பது அரிது. இன்னும் இந்த சாதனையை முறியடிக்கணும்னா இன்னொரு விஜயகாந்த் மறுபடியும் தமிழகத்தில் பிறந்து அவர் சாதனையை முறியடித்தால் தான். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நடிகர் நாம் இழந்துட்டோம், அரசியல்வாதி இறந்துட்டோம். ஏழை மக்களெல்லாம் அவர் அரசியலுக்கு வந்தோடனே சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த அரசியல்காரர்களாக விமர்சனம் ஏற்படுகிற போது எத்தனை பேர் விமர்சனத்துக்கு உள்ளாகிறார்கள். ஆனால் ஒரு நல்ல தலைவனை அடைய போகிறோம், நல்ல தலைவனை தமிழகத்திற்கு கிடைத்து விட்டார் என்ற மகிழ்ச்சியிலே வருங்காலத்திலே அவர் தமிழகத்தினுடைய பொறுப்பை ஏற்று ஏழை எளிய மக்களுக்கும் கல்வி மற்ற எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய, ஏழைகளின் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அரசியலுக்கு வந்துவிட்டார். இனி அவர் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பை ஏற்கிற போது நம்மளுடைய வாழ்வு, தமிழ்நாட்டினுடைய ஏழை மக்களின் வாழ்வு மலரும் என்ற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கையிலே அவர்கள் துரதிருஷ்டவசமாக
அவர் நம்ம விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை. நெடுங்காலம் உடல்நலக் குறைவாக இருந்தார். இருந்தபோதிலும் கூட அவருடைய துணைவியார் அவர்கள் அவரை காப்பாற்றி தமிழக மக்களிடம் ஒப்படைப்பதற்காக எவ்வளோ அரும்பாடுபட்டார். 4 ஆண்டு காலம் அரும்பாடுபட்டு கேப்டன் நல்லா இருக்காருன்னு தொண்டர்களுடைய மனதை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தார். இருந்தாலும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் அவருடைய பொறுப்பை ஏற்று, இந்த தேமுதிக அவருடைய பொறுப்பை ஏற்று அவருடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அவர் திறமையிலோ படித்தவர், மிகப்பெரிய திறமைசாலி. அவர் இந்த கழகத்தை ஏற்று அவர் சென்ற வழியிலே புரட்சி கலைஞருடைய கனவை, அவருடைய ஆசையை, தமிழக மக்களுக்கு அவர் என்னென்ன நினைத்திருந்தாரோ அவ்வளவு நிறைவேற்றுவதற்கு ஒரு சிறந்த இந்த தேமுதிகவை வழிநடத்தி செல்வார். கண்டிப்பாக அவருக்கு தமிழகத்திலே அரசியலிலே அவருக்கு ஒரு இடம் உண்டு. அப்படி வருகிற போது தமிழக மக்கள் வாழ்வு மலரும். இந்த இக்கட்டான தருணத்தில் அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு மிக்க இறைவனுடைய எல்லா சக்திகளையும், அதை தாங்குகிற எல்லா சக்தியும் கொடுக்கணும், எல்லா இதுவும் இருக்கணும் என்று அவருடைய ஆத்மா இறைவனுடைய நிழலில் சாந்தியடையும்படி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.